Taste the Daily. சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு விருப்ப மனு அளித்தவர்களுக்கு, அதாவது ஜனவரி மாதம் 9, 10, 12, 13, 24 ஆகிய தேதிகளில் நேர்காணல் நடத்தப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக இதற்கான விருப்ப மனு பெறுவதற்காக கடந்த மாதம், அதாவது 15ஆம் தேதி 12 மணிக்கு தொடங்கி 23ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது. இரண்டாம் கட்டமாக 28ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை கூடுதல் அவகாசம் கொடுத்து ஏறக்குறைய 10,147 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தங்கள் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று ஏராளமான கழக நிர்வாகிகள் விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். அதே போன்று கழகத்தினுடைய நிர்வாகிகள் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீதான நேர்காணல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இருக்கக்கூடிய முதல் தளத்தில் தொடங்கி இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக தலைமை கழகம் வந்த அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த நேர்காணலில் பங்கேற்பதற்கு முன்னதாக வளாகத்தில் இருக்கக்கூடிய நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து இந்த நேர்காணல் தொடங்கி இருக்கிறது. இந்த நேர்காணலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதே போன்று கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி ஆகியோர் நேர்காணல் நடத்தி வருகிறார்கள். இன்று முதல் நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை காலை இந்த 9:30 மணிக்கு மேலாக சேலம் மாநகர் மாவட்டம், அதே போன்று சேலம் புறநகர் மாவட்டம் 10-15 மணிக்கு நடைபெறவிருக்கிறது. 11 மணிக்கு ஈரோடு மாநகர் மாவட்டம், ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம், 11:45 மணிக்கு ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம், கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கும், 12:30 மணிக்கு அதாவது திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலை 4 மணிக்கு அதாவது நாமக்கல் மாவட்டம், 4:45 மணிக்கு திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் கிழக்கு, திருப்பூர் புறநகர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 5:30 மணிக்கு கோவை புறநகர், கோவை புறநகர் வடக்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 6:15 மணிக்கு கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வளாகத்தில் இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முறையாக இங்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் நேர்காணல் குறிக்கப்பட்ட நேரம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதி ரசீதை கொண்டு வந்தால் மட்டுமே நேர்காணல் இடம்பெறும் என்று ஏற்கனவே தலைமை கழகத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு அதிமுகவுடைய நேர்காணல் தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் களம் என்றாலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலில் அதற்கான பணிகளை தொடங்கி நடத்தும். அதனுடைய அடிப்படையிலே கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 182 மாவட்டங்களில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு பல கோடி மக்களை நேரிலே சந்தித்து ஒவ்வொரு மக்களுடைய குறைகளையும் கேட்டிருக்கிறார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுடைய குறைகளை கேட்டு மக்களுக்கான ஒரு இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற 2.5 கோடி தொண்டரை கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் இன்றைக்கு நேர்காணல் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.